ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. நாமளும் விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி இங்கே பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் எனக்கு இந்த பொருளுடைய விலையை பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணினேன். இப்போ நான் வாங்கின பொருளுடைய ரேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஊரில் இந்த காசில் இவ்வளோ வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, வாங்க முடியுமான்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஊரில் இதை விடையே அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குங்க. ஏன்னா அவ்வளோ நான் இங்கே எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவே. இப்போ நாம் முதல்ல இந்த பொரி இருக்குல்ல, அந்த பொரி நம்ம ஊரில் எவ்வளோ வாங்குவோம். இந்த பொரி நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்குலாம் நம்ம ஊரில் ஈஸியாக பொரி வாங்கிடலாம். இன்றைக்கி இந்த பொரி எவ்வளோ கேஜின்னு எனக்கு தெரியல. இதுங்க பார்க்குறேன். இது 200 கிராமுங்க. இந்த 200 கிராம் பொரி இங்கே 3 கிராம். 3 கிராம்னா இது கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 66 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதனுடைய ரேட்டு 66 ரூபா. இது நம்ம ஊரில் வாங்கினா எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் நான் இதை பார்த்தீங்கன்னா பேரிக்காங்க. பேரிக்காய் தான் 2 பேரிக்காய் வாங்கியிருக்கேன். இந்த 2 பேரிக்காய் 4.27. நம்ம ஊரில் ஒரு பேரிக்காய் ரேட்டு எவ்வளோன்னு தெரில. இங்கே இந்த 2 பேரிக்காவும் இதை நான் உங்களுக்கு பிரிச்சே காட்டிடுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த 2 பேரிக்காவும். எனக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த பாருங்கள், இதான் இந்த 2 பேரிக்காய் தான் வாங்கினேன். இந்த 2 பேரிக்காவும் நம்ம ஊர் காசுக்கு இங்கே 100 ரூபாங்க. இந்த 2 பேரிக்காவும் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு வருது இல்லையா, நம்ம ஊரில் எவ்வளோ விற்கிது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதெல்லாம் இருக்கட்டுங்க. எனக்கு இந்த 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு தான் ஷாக்காகவே ஆயிடுச்சு. இந்த 2 வாழைப்பழம் எவ்வளோ தெரியுமா? இந்த 2 வாழைப்பழம் 60 ரூபாங்க இங்கே. இப்போ பாருங்களேன், இது 2 வாழைப்பழமும் 60 ரூபாய்க்கு வாங்கினேன். வேறு வழியே இல்லாமல் தான் வாங்கினேன். ஏன்னா நாளைக்கு சாமி கும்பிடும் இல்லையா, அதனால் இந்த 2 வாழைப்பழம் பார்த்து தான் வாங்கினேன். அதுவே 60 ரூபாய் ஆயிடுச்சு. நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, உண்மையிலே தான். இங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இது 100 கிராம் கூட இந்த வாழை பழம் இல்லை. நம்மளுக்கு சாரி, இன்னும் 180 கிராம் இருக்குது. அதான் 3 கிராம். இதான் 60 ரூபா அந்த வாழைப்பழம். இது நான் கத்திரிக்காய் வாங்கினேன். இந்த சின்ன சின்ன கத்திரிக்காய். இதுவும் 60 ரூபாங்க. ஆனால் இந்த கத்திரிக்காய் ஒரு 1/2 கேஜி கிட்ட இருந்தது. அதனால் வாங்கிட்டேன். இந்த 2 குட்டி வாழைக்காய் 60 ரூபாய்க்கு வாங்கினேன் இல்லையா. இந்த பெரிய வாழைக்காய் இது வீட்டில் குழந்தைங்க சாப்பிடுங்க, அதனால் வாங்கினேன். இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 130 ரூபா. நம்ம ஊர் காசுக்கு இந்த 4 வாழைப்பழமும் 130 ரூபா. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. நம்ம ஊரை கம்பேர் பண்ணல எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கும். இது 1/2 கேஜி கொஞ்சம் 660 கிராம்னு வச்சுக்கோங்களேன். இதான் இது 150 ரூபா கிட்ட வருது. 130ன்னு சொல்லிட்டேன். இது 150 ரூபா கிட்ட வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது கீரைங்க. கீரை நம்ம ஊரில் ஒரு 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 கட்டு கீரை நம்ம எவ்வளோ வாங்குவோம். ஒரு கட்டு கீரை ஒரு 10 ரூபா அப்படி வாங்குவோம் இல்லையா. இதில் 3 கீரை 3 கீரை கட்டு வாங்கியிருக்கேன். 3 கீரை கட்டுமே நம்ம ஊர் காசுக்கு இங்கே கிட்டத்தட்ட 70 ரூபாய் கிட்ட வருது. 3 கீரை தண்டம். இது ஒன்று புதினா வாங்கியிருக்கேன். அதனால ஒன்று இந்த கொத்தமல்லி ஒன்று, இந்த 2 கீரையும் வாங்கியிருக்கேன். இதான் இவ்வளோ ரேட்டிங்க. அந்த சோப்பு வேணாம். இது பாலுங்க. நான் இந்த 1 லிட்ரு பால் இங்கே 6 கிராம் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 140 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வாங்கினேன். அதுவே காசு இவ்வளோ ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய் அளவுக்கு இங்கே இவ்வளோ நம்ம கொஞ்சம் சிம்பிளாக வாங்கினாவே 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு.
வேறு இதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியம். நாளைக்கு வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கினோம். அவ்வளோ காசு ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருந்தது வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு பெரிய ப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது வந்து நான் வந்து ஒரு 400 கிராம் வந்து வாங்கினேன். இது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா ரூ. 130. இதான் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது. ஆப்பிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து வாங்கலை. எடுத்துகிட்டு போன காசில் வந்து இவ்வளோ இதை தான் வந்து வாங்க முடிஞ்சுச்சு. ரூ. 1000க்கு இவ்வளோ தான் வாங்க முடியும். நீங்கள் நம்ம ஊரில் வந்து ரூ. 1000க்கு எவ்வளோ பொருள் வாங்கலாம், அது உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இங்கே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது துபாயில் இருக்கிறவங்க இவ்வளோ இவ்வளோ காசுக்கு வாங்குனீங்களா, இல்லை அதை விட கம்மியாக வாங்குனீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். இது மட்டும் இல்லைங்க, இந்த பூ வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த பூவோட ரேட்டு வந்து ரூ. 60. வெறும் வந்து செவ்வந்தி மட்டும்தாங்க. இதில் ஒரு 4 பூ மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டேன், அவ்வளோதான். நம்ம ஊரில் வந்து பூவில் வந்து இன்றைக்கி ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த பூ வந்து நான் இன்றைக்கி வாங்கலைங்க, அதனால தான் கம்மி. இன்றைக்கி வாங்கியிருந்தேன்னா ஒரு 10 பூ கூட இருந்திருக்காது. நான் வந்து இது வந்து நான் சண்டே வந்து வாங்கி வச்சிட்டேன், அதனால தான் இது வந்து கொஞ்சம் கம்மி. இல்லைன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு வாங்க முடியாது. நம்மளுக்கு வந்து ரொம்ப விலையும் ஜாஸ்தியாக வந்து இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.